All glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு நெகேமியா அங்கே இல்லை. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி நெகேமியா 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9 வசனங்களை சபையார் அனைவரும் தயவு செய்து பாருங்கள். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9 வசனங்கள். ஆனால் இப்போது நான் 6வது வசனத்தை மட்டும் வாசிக்கட்டும். நெகேமியா 13 6வது வசனம். இது எல்லாம் நடக்கும்போது நெகேமியாவாகிய நான் எருசலேமில் இல்லை. நெகேமியாகிய நான் எருசலேமில் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருந்து எஸ்ராவின் தலைமையிலும் நெகேமியாவின் தலைமையிலும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்போது எருசலேமில் இருந்த ஆசாரிய ஊழியம் மிகவும் மோசமாக இருந்தது. அதே நேரத்தில் எருசலேம் தேசமும் மிகவும் மோசமாக இருந்தது. எனவே எஸ்ரா, நெகேமியா போன்ற பரிசுத்தவான்கள் தேசத்தை முந்தின சீரே கொண்டு வர பிரயாசப்பட்டார்கள். எருசலேமினுடைய மதில்களை இடிந்து இருந்தது. இடிந்து போன அந்த மதில்களை மீண்டும் கட்டினார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, ஆராதனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் போதிக்கப்பட்டது. ஜனங்களும் மிகவும் உற்சாகமாக வசனத்தை கேட்டு அழுதார்கள். இந்த நெகேமியா யார் என்று கேட்டால், அவன் வேத வசனத்தின் மீது மிகவும் ஆசை உள்ள ஒரு மனிதன். சுருக்கமாக நான் சொல்லட்டும், செத்து போன ஒரு சந்ததி மீண்டும் உயிரோடு எழும்பி வந்தது போல இந்த நெகேமியா பெரிய சீர்திருத்தம் செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு பக்கம் கர்த்தருடைய வேலை மும்பரமாக நடக்கிறது. மற்றொரு பக்கம் சத்துருக்கள் எழும்பி போராடுகிறார்கள். நான் ஒன்று சொல்லட்டும், நீங்கள் நானும் உண்மையாக விசுவாசத்தோடு கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் வாழும்போது, கிறிஸ்துவ ஜீவியத்திலே நிலைத்து நிற்கும் போது சோதனைகள் வரலாம், சத்துருக்கள் எழும்பக்கூடும். இவைகளை கண்டு நாம் ஒருபோது பின்வாங்க கூடாது, ஒருபோது பின்வாங்க கூடாது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்போது நெகேமியா அலுவல் காரணமாக பாபிலோனுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. மீண்டும் நான் சொல்லட்டும், இந்த நெகேமியா பெரிய ஒரு சீர்திருத்தவாதி. துணிந்து முடிவு எடுப்பார், துணிந்து அந்த செயல்களை செய்து முடிப்பார். நெகேமியா தேவ கட்டளையை மட்டும் தான் பார்ப்பார், வேத வசனத்தை மட்டும் தான் பார்ப்பார். நெகேமியா இப்பொழுது எல்லா சீர்திருத்தங்களையும் செய்த பின்பு இப்பொழுது பாபிலோனுக்கு போகிறார். நெகேமியா இப்பொழுது எருசலேமில் இல்லை. நெகேமியா எருசலேமில் இல்லை என்பதை அறிந்த தீய சக்திகள் இப்பொழுது அங்கே உள்ளே நுழைய முயன்றது. அங்கே என்றால் என்ன? எருசலேமை குறிக்கிறது. எருசலேம் என்றால் சமாதானம். எருசலேம் என்றால் ஒரு சபை. எருசலேம் என்றால் ஐக்கியத்தை குறிக்கிறது. நெகேமியா இல்லாத காலகட்டத்தில் தீய சக்திகள், அதாவது அம்மோனியர்கள், அரபியர்கள் போன்ற அந்நிய ஜாதிகள் உள்ளே பிரவேசித்தது. அது மட்டுமா,
கர்த்தருடைய பிள்ளைகளோடு சம்பந்தம் வைத்தது. எவ்வளவு துயரமான காரியம். அந்நியர்களோடு நாம் கலக்கக்கூடாது, விக்கிரகத்தோடு நாம் சம்பந்தம் வைக்க கூடாது, இருளோடு கூட இணையக்கூடாது. நெகேமியா இல்ல, அதனால்தான் இதெல்லாம் நடக்குது. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்க ஆசாரியன் ஒருவன் எலியாசிப் ஒருத்தன் இருக்கிறான். அவர் தான் அது எல்லாத்தையும் கவனிப்பார், அந்த ஆலயத்தை முழுவதையும். இந்த ஆசாரியனாகிய எலிசா தொபியாவோடு கூட சம்பந்தம் வைத்தான். நான் படிக்கும் போது ரொம்ப ஷாக் ஆச்சு. ஆசாரியன் எதிரிகளோடு சம்பந்தம் வைக்கலாமா? தேவனுக்கு விரோதமாக பாவ செயலுக்கு செய்யக்கூடியவர்களோடு சம்பந்தம் வைக்கலாமா? ஆசாரியன் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்காக வைராகியம் இருக்கணும் அல்லவா? இந்த தொபியாவோடு கூட சம்பந்தம் வைக்கலாமா? நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தொபியா சாதாரணமானவன் அல்ல. ஆலயத்தை கட்டும் போது முதலிலே பிரச்சனை உண்டாக்கிறவன் இந்த தொபியா சன்பல்லாத் தான். இந்த தொபியா குழப்பத்திற்கு குழப்பவாதி. இந்த தொபியா அவிசுவாசத்தின் ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. இந்த தொபியாவுக்குள் தடை செய்கிற ஆவி இருக்கிறது. தொபியா பேசி 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 அதரீத்தை உண்டாக்குவார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவனுக்கு இந்த மென்டாலிட்டி கேரக்டர் இருக்கு. இவன் பிறப்பு ஒரு அம்மோனியன். அம்மோனியன் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலையா? தகாத உறவினால் பிறந்தவன். அந்த ஜீன்ஸ் அப்படியே வருது. தப்பு தண்டா, குழப்பம், தடை செய்வது, அதரித்தை உண்டாக்குவது, அவிசுவாசம், அது அப்படியே ஃபாலோ பண்ணுது. நெகேமியா இப்பொழுது எருசலேமில் இல்லை. இதை கேள்விப்பட்டு மொல்லமா தொபியா உள்ள வரான். கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கக்கூடிய ஆசாரியன் எலியாசிப்போடு ஒரு நட்பு வைக்கிறான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிட்டான். வேதத்தை நான் படிச்சு பார்த்தேன். அந்த ஆசாரியனோடு ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டு வந்த பிறகு கடைசியிலே தேவ ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து ஒரு ரூமை பிடிச்சு அந்த ரூம்ல செட்டில் ஆயிட்டான். நெகேமியா மீண்டும் எருசலேம் வரார். ஆலயத்திற்குள் வரார். ஆலயத்தை சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்க்கும் போது என்னடா இது, யாரோ ஒருவன் அந்த ரூமுக்குள்ள இருக்கிறான். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த ரூமுள்ள பார்த்தா தொபியாவை பார்த்துட்டாரு. மனம் மடிவானான். அந்நிய ஜாதி ஊழியத்திற்கு தடை செய்தவன், குழப்பவாதி, அதரித்தை செயல்படுத்துபவன், அவிசுவாசத்தோடு பேசுபவன், இப்படிப்பட்ட ஆலயத்துக்குள் இருக்கிறானே, மனம் மடிவானான். அன்பானவர்களே, நீங்க எல்லாரும் பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள். நீங்க யாரோட ஐக்கிய வைத்து இருக்கிறீங்க? திருடனோடு வா, திருடனோடு துணை போகாதே. அவிசுவாசியோடு வா, விக்கிரகத்தோடு வா, இருளோடு வா. நெகேமியா போன்று மனமடிவாகணும், மனசுல வேதப்படணும், ஃபெட்டப் ஆகணும். ஐயோ, நாங்க இப்படி தப்பு செய்துட்டுமே. நெகேமியா பார்க்கிறார், இவன் நம்ம எதிரியாச்சே. அன்றைக்கு நாம அந்த காம்பவுண்ட் சுவரை கட்டும் போது கலாட்டா பண்ணினாச்சே. அந்த காம்பவுண்ட் சுவரை கட்டும் போது கிண்டல் பரிகாசம் செய்தனாச்சே. இவன் எப்படி உள்ளே வந்தான்? நெகேமியாவுக்கு பெரிய துக்கம்.
இதுக்கு அங்க இருந்த ஆசாரியனோடு ஐக்கியவத்தி தான் காரணம். தலைமை நன்றாக இருக்கிறது, கீழே இருக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த தொபியா ஆலயத்துக்குள் வந்தது மட்டுமல்ல, அந்த ரூமுக்குள்ள செட்டில் ஆனது மட்டுமல்ல, அவனுடைய தட்டுமுட்டுகள், அவனுடைய கேரக்டர் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டான். இப்ப ஏற்கனவே ஆலயத்தினுடைய அந்த அறைக்குள்ள ஆலயத்தின் படிமுட்டுகள் ஏராளம் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டான். நெகேமியா பார்த்தாரு, இந்த தொபியாவை விரட்டி அவனுடைய பாத்திரங்கள் எல்லாம் வெளியே தூக்கி எறிந்தான். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நெகேமியா நம்முடைய வாழ்க்கையில யாரை வெளிப்படுத்துகிறார்? நெகேமியா என்றால் கம்ஃபர்டர், ஆறுதல் தருபவர். புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு யார் ஆறுதல் தருபவர்? பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, நோட் தி வேர்ட், தேற்றரவாளன், கம்ஃபர்டர், நான் தந்தருளுவேன். இந்த தேற்றரவாளன் என்பதுதான் ஆறுதல் கொடுப்பவர், பரிசுத்த ஆவியானவர். நெகேமியா என்றால் ஆறுதல். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு ஈக்குவலாக வருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்ல, தொபியா உங்களுக்குள் வந்துடுவான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் உள்ள இல்லனா அந்த தொபியாவினுடைய பணிமுட்டுகள், அவனுடைய கேரக்டர், மென்டாலிட்டில உனக்குள்ள வந்துடும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நெகேமியா வகித்த பதவிக்கு ஒரு பெயர் இருக்கு. பதவிக்கு அது என்ன பதவி? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். Please open your Bible. திர்ஷாதா. திர்ஷாதா திர்ஷாதா என்றால் கவர்னர். வேறொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது தலைவர். திர்ஷாதா என்றால் தலைவர். கொலோசியர் 1 அதிகாரம் 18வது வசனம். அவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், தலையாக இருக்கிறார். இப்ப இந்த காலத்துல ஒருத்தர் சந்திக்கும் போது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு சந்திக்கும் போது, என்ன தலை, எப்படி இருக்கிற தலை, இந்த தலைலாம் உருண்டு போயிடு, இந்த தலைலாம் ஓடிடு, இந்த தலைலாம் சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு எனக்கு ஒரு தலை உண்டு. அது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைவர். 2 கரங்களை உயர்த்தி, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நெகேமியா திருத்துவத்தில் 2 நபர்களை பார்க்கிறோம். முதலாவது பரிசுத்த ஆவியானவர், 2 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. திருத்துவத்தில் இந்த 2 நபர்களும் தேவ சபையில் இருக்கணும், தேவ ஆலயமாக நமக்குள் இருக்கணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். இல்லனா தொபியா வருவான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14, 15வது வசனங்களை வாசித்து பாருங்க. சவுலினுடைய கீழ்ப்படியாத பாவத்தினால் பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு விலகி போய்விட்டார், நீங்கினார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பெற்ற அபிஷேகத்தை ஒரு காலம் நாம் இழந்து விடக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியும். தேவ வார்த்தையை எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். உங்களுக்குள்ள படியில பரிசுத்த ஆவியானவர் போய் விடுவார். உங்க வீட்டில் ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில்ல எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய் அப்படியே வைத்து இருப்பீர்களா? தினந்தோறும் பயன்படுத்துவீர்கள். தினந்தோறும் பயன்படுத்த பாட்டில் இருக்கிற எண்ணெய் குறைஞ்சிட்டே வரும். அப்புறமா நம்ம வாங்குறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம டெய்லி அதை பயன்படுத்துறோம்.
பரிசுத்த ஆவியானவரால் ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம், பரிசுத்த ஆவியானவரால் பேசுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் துணையாக ஆறுதலாக கேட்கிறோம். அப்ப குறையுமா? குறையாத? குறையும். அதுக்கு என்ன செய்யணும்? தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே பரிசுத்த ஆவியிலே நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் பரிசுத்த ஆவியிலே நீங்களும் நானும் நிரம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து என்றால் என்ன? யோவான் 1 அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி மாம்சத்திலே வெளிப்பட்டது. வார்த்தை அதுதான் திருமறை. வேத புத்தகம் என்பது இயேசு, வசனம் என்பது இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டுமானால் தொடர்ச்சியாக திருமறையை, சத்தியத்தை, வேத வசனத்தை நாம் தியானிக்கணும். சத்திய வேதம் பக்தர்களுக்கு இதம் என்று சொன்னார்கள். சத்தியத்தை தேடி நாம் வாசிக்கணும். ஒன்று, டெய்லி பைபிள் படிக்கணும், தொடர்ச்சியாக மெடிடேட் பண்ணணும். 2, டெய்லி பரிசுத்தாவில் நிரம்பணும். அப்ப தோபியா வரமாட்டான். கலாத்தியர் 5 அதிகாரம் 4 வசனத்துல, நீங்கள் நியாய பிரமாணத்திலே வாழ்ந்தால் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் இருந்து விழுந்தீர்கள். நியாய பிரமாணத்தை வாழக்கூடாது. கிருபை காலத்தில் வசனத்தில் வாழணும், பரிசுத்த ஆவியான துணை கொண்டு வாழணும். வேத தியானமும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கணும். 2 கரங்களை உயர்த்தி, நான் டெய்லி பைபிள் மெடிடேட் பண்ணுவேன், நான் டெய்லி ஆவியில நிரம்புவேன். ஆவியானோர் குறையாத அளவுக்கு பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆவியிலே நான் நிரம்புவேன். இல்லை என்றால் தெளிவாக நான் பேசுறேன், சத்துருவானவன் தோபியா, சன்பல்லாத்து எதிரி உனக்குள்ளே வருவான். உனக்குள்ளே சத்துரு தோபியா இருக்கிறனா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? நெகேமியா 13 அதிகாரம் 5 வசனம், ஒரு அறை இருக்கிறது, அந்த அறைக்குள் 6 காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறை தான் நம்முடைய இருதயம். அந்த அறை தான் இருதயம். இந்த இருதயத்துக்குள் 6 காரியங்கள் இருந்தது. நெகேமியா இருக்கும்போது, அதாவது இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்முடைய அறையாகிய இருதயத்துக்குள் 6 காரியம் இருந்தது. இந்த பெரிய அறைக்குள் 6 விதமான பொருட்கள் இருந்தது. தோபியா என்கிற எதிரி வந்து இந்த 6 காரியங்களை அந்த அறையில் இருந்து வெளியே தூக்கி எறிந்து விட்டான். தன்னுடைய தட்டுமுட்டுகளை அந்த அறைக்குள்ளே வைத்து விட்டான். நான் ஒன்று சொல்றேன், வேத தியானமும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தையும் நாம் இழந்து விட்டால் நமக்குள் இருக்கும் மகிமையான காரியங்களை நாம் இழந்து விடுவோம். அதுதான் அடையாளம். ஒன்று, இந்த அறைக்குள் முதலாவது என்ன இருந்தது? காணிக்கை. ஆங்கில திருமறையில் அழகாக இருக்கிறது, போஜன பலி, மீட் ஆஃபரிங். நான் இப்போது ஆங்கில திருமறையினுடைய டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிறேன். இந்த அறைக்குள், இருதயமாகிய இந்த அறைக்குள் மீட் ஆஃபரிங், போஜன பலி பொருட்கள் இருக்கிறது. போஜன பலினா என்ன? தேவ சித்தம் செய்வது. யோவான் 4 அதிகாரம் 34 வசனம், என்னை அனுப்பினவர்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். இயேசுக்கு போஜனம் எது? பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது. நமக்குள் வேதவசனம் இருந்தால், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மனித சித்தம் இருக்காது, சுய சித்தம் இருக்காது, தன்னலம் இருக்காது, பிசாசின் சித்தம் இருக்காது.
வேத வசனம் ஆவியானவர் இருந்தா மனித சித்தமோ சுய சித்தமோ தன்னலமோ பிசாசு சித்தமோ இருக்காது. தேவ சித்தம் தான் இருக்கும். இந்த எதிராளி முதல்ல எதை தூக்கி வெளியே போட்டான் தெரியுமா? தேவ சித்தம் என்கிற போஜன பலியை தூக்கி வெளியே போட்டான். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவங்க இருக்கிறீங்க, பைபிளை கொண்டு வந்திருக்கிறீங்க, கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, அல்லேலூயா சொல்றீங்க, கையை உயர்த்துறீங்க. நான் உன்னை கேட்கிறேன், தேவ சித்தம் செய்கிறீர்களா? உங்க சொந்தக்காரன் சித்தம் செய்கிறியா? உறவினர்கள் இப்படி சொன்னாங்க பாஸ்டர், அதை நீ செய்கிறியா? ஒரு சிலரை பாருங்க, தேவ சித்தத்தை செய்யாமல் உறவினர்களுடைய சித்தத்தை செய்வார்கள். வேறு சில நண்பர்கள் சொன்ன சித்தத்தை செய்வார்கள். நீங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க வேண்டுமா? பிதாவின் சித்தத்தை செய்யணும். கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒருமுறை சவுல் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நீங்க கேளுங்க, தேவ சித்தத்தை கேளுங்க, பரலோகத்தின் சித்தத்தை கேளுங்க, அவர் திட்டத்தை கேளுங்க. ஒரு முறை தாவீது கேட்டான், ஆண்டவரே நான் எங்கு போகணும்? தாவீதை போல கேளுங்க, தேவனுக்கே மகிமை உண்டாகும். நான் ரொம்ப துயரத்தோடு சொல்றேன், இந்த நாட்களில அவங்க விருப்பத்தின்படி வாழறாங்க. அவங்க விருப்பம். எங்க சொந்தக்காரங்க, எங்க ஃப்ரெண்டுங்க, எங்க ஏரியா ஜனங்க ஏன் இப்படி வாழறாங்க? அவர்களுக்குள் வேத வசனம் இல்லை, அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. மாறாக தொபியா என்கிற எதிராளி, அவிசுவாசத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, அதரைப்படுத்தக்கூடிய ஆவி, தடை செய்கிற ஆவி உள்ள இருக்கு. ஆகவேதான் தேவ சித்தத்தை விட்டுட்டு சொந்தக்காரங்க சித்தத்தை, ஃப்ரெண்டுங்க சித்தத்தை செய்யறாங்க. ஒப்பு கொடுங்க, உன் சித்தம் செய்வேன். இரண்டாவதாக, இந்த பெரிய அறைக்குள் சாம்பிராணி இருந்தது. சாம்பிராணி யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34வது வசனம். தூப வர்க்கம் செய்வதற்கு இந்த சாம்பிராணியை பயன்படுத்தினார்கள். தூப வர்க்கம் என்றால் துதி, ஸ்தோத்திரம், வேண்டுதல், விண்ணப்பம், ஜபத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த சாம்பிராணி தூப வர்க்கம் செய்வதற்கு பயன்படுத்தினார்கள். நன்றி உள்ள ஒரு இருதயம், நன்றி உள்ள இருதயம் இருக்கா? நன்றி உள்ள இருதயம் இருக்கா? இன்றைக்கு எல்லாரும் நன்றி இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு எவ்வளோ நன்மை செய்கிறார், எவ்வளவு சொல்ல விவரிக்க முடியாத கடற்கரை மணலை பார்க்கிலும் என்று நாம் பாடலை பாடி அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம அவருக்கு நன்றியாக இருக்கிறோமா? துதிக்கிறோமா? தோத்திரம் பண்றோமா? ஜெபிக்கிறோமா? பிரைஸ் லார்ட் என்று சொல்றோமா? ஐ எக்ஸால்ட் யூ சொல்றோமா? ஐ ஆனர் யூ மாஸ்டர் சொல்றோமா? சிந்திச்சு பாருங்க. துதிப்பது இல்லை, மௌனமாக இருப்பது. ஆலயத்துக்கு வந்தாவே மௌனமாக ஒரு ஹைடிலா இருக்கிறாங்க. இந்த சாம்பிராணியை நெருப்புல போட்டா வாசனையுடன் புகை வரும். கிறிஸ்து நமக்குள் இருந்தால், அபிஷேகம் நமக்குள் இருந்தால் வாசனை உள்ள புகை வெளியே வரும். என்ன புகை? எப்போது ஸ்தோத்திரம். சபையில மட்டுமில்லை, பிரயாணத்துல, நடந்து போகும்போது, அலுவலகத்துல, மற்றவர்களோடு கூட பேசும்போது தோத்திரம் வருமே தவிர முறுமுறுப்பு வராது. நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, முறுமுறுப்பாங்க. சாம்பிராணி எதில போடணும்? நெருப்பிலே போடணும். அதுதான் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. யூதா 20 பார்க்கும்போது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, அந்த நெருப்பு இருந்தால் ஜெப வாஞ்சை இருக்கணும். நிறைய பேருக்கு ஜெபிப்பதே கிடையாது. இயேசு இருதயத்தை பார்க்கிறார்.
துதி இருக்கா? ஜெபம் இருக்கா? இருதயத்தை சோதித்து பாருங்க. அல்லது கிருபையை இழந்து விட்டீர்களா? ஒன்ஸ் அப்பான் டைம் எல்லாரும் இப்ப சொல்றது அந்த நாட்கள் இல்லைங்க. இப்ப எப்படி இருக்கிற துதியின் சத்தம், ஜெப ஆவி, கண்ணீரின் ஆவி இருக்கிறதா இல்லையா? இப்ப தொபியா இருக்கிறான் என்றால் உங்களால் முழங்கால் நின்று ஜெபிக்க முடியாது. தொபியா உங்களுக்குள் இருந்தால் உங்களால் துதிக்க முடியாது. தொபியா உங்களுக்குள் இருந்தால் நன்றி உள்ள இருதயம் இருக்காது, பின்மாற்றம் தான் இருக்கும். தேவ பிள்ளையே, அந்த சாம்பிராணி எங்க போச்சு? ஆவே பரிசுத்த ஆவியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலும் நீங்கள் உள்ளே அவரை வைத்துக் கொண்டு நீங்கள் அதில் வாழணும். மூன்றாவதாக அந்த அறைக்குள் இருந்த மூன்றாவது பொருள் பனிமுட்டுகள். அதாவது பனிமுட்டுகள் கிச்சன்ல வெசல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கிச்சன் ரூம்ல இருக்க வெசல்ஸ் எல்லாம் எதுக்கு பயன்படும் சொல்லுங்க? கிச்சனுக்கு தான், சமையல் பண்றதுக்கு தான். ஆபரேஷன் தியேட்டர் நிறைய டூல்ஸ் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு. அங்க இருக்க பொருட்களை எதுக்கு பயன்படும்? ஆபரேஷன் செய்வதற்கு பயன்படும். அப்படியானால் ஒரு ஆலயத்துக்குள் பனிமுட்டுகள் இருந்தால் அந்த ஆலயத்தில் இருக்க பனிமுட்டுகள் எதுக்கு பயன்படும்? ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த ஆலயத்திற்கு பயன்படும். இது எதை காட்டுகிறது? நாமே ஆலயம், நாம் தான் ஆலயத்தினுடைய பனிமுட்டுகள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியம் செய்யணுங்க, ஆலயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் கொடுத்த தாளந்து வரங்களை பயன்படுத்தணுங்க. நீங்க ஊழியம் செய்றீங்களா? என்ன ஊழியம்? சபை வந்து சுத்தம் பண்ணலாமே, சபையில சேர் போடலாமே, அந்த ஃபேன்லாம் பாருங்க, அந்த ஃபேனை துடைக்கலாமே, சபையினுடைய காரியங்களை அழுது போகிற ஆத்துவா டாக்ஸ் கொடுக்கலாமே, தினந்தோறும் வந்து ஜெபிக்கலாமே. கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்து இருக்கார். 5 தாளந்து உள்ளவன் 5 தாளந்து சம்பாதிக்கிறான். 2 தாளந்து உள்ள 2 தாளந்து சம்பாதிக்கலாம். 1 தாளந்து உள்ள சம்பாதிக்கலாம், புதைக்கலாம். புறமான இருளிலே போடு. பிரியமானவர்களே, ஆதி அன்பு இருந்தால் நீங்க சேர் போடுவீங்க, சபையெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க, ஃபேன் துடைப்பீங்க, சபையை நீட்டா வச்சிருப்பீங்க, ஆத்துமாக்கள் புதிய ஆத்துமா உள்ள கொண்டு வருவீங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே வேலை செய்வது ரெவலேஷன் தேவை. பனிமுட்டுகள் அந்த ரூம்ல இருக்கணும். பிரியமானவர்களே, அந்த அறைக்குள் நான்காவதாக என்ன இருந்தது? தானியங்கள் இருந்தது. தேவ மக்கள் தேவ ஆலயத்துக்கு தானியங்களை கொண்டு வருவார்கள். இந்த தானியங்கள் என்பது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை காட்டுகிறது. சவுண்ட் டாக்டரின், ஆரோக்கிய உபதேசத்தை காட்டுகிறது. நீங்களும் நானும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்குள், ஆரோக்கியமான உபதேசத்திற்குள் வாழணும். ஏதோ பைபிள் எடுத்துட்டு ஏதோ ஒரு சபைக்கு போறோம், ஏதோ ஒரு பாஸ்டர் நடத்துறாரு, எல்லாம் கிறிஸ்துதா, எல்லாம் இயேசுதா. உபதேசம் என்ன உபதேசம்? சவுண்ட் டாக்டரின், ஆரோக்கியமான ஒரு உபதேசம். சத்தியத்தை கை கொண்டால் நீதி உள்ள ஜாதியாக மாற முடியும். சத்தியத்தை வாங்கி அதை விற்காதே. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஒரு உபதேசத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா? எப்படிப்பட்ட உபதேசத்தில் நீங்க சபையில் இருக்கிறீங்க? மகாராஜாவினுடைய நகரத்தை குறித்து ஒரு சத்தியம் உங்களுக்கு தெரிகிறதா? 1000 வருட அரசாட்சி ஒன்று இருக்கிறதே, அந்த சத்தியம் உங்களுக்கு தெரிகிறதா? மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்து எழுப்பப்பட்டது, அந்த உயிர்த்தெழுதலுடைய சத்தியம் உங்களுக்கு தெரிகிறதா? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் வேத வசனத்தினாலும் நாம் சாத்தானை பிசாசை ஜெயிக்கணும், ஜெய ஜீவியம் செய்யணும்.
என்கிற ஒரு சத்தியம் தெரிகிறதா? மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எல்லாம் ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே எடுக்கணும் ஞானஸ்நானம். அது தெரிகிறதா? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகணும். வேறுபாட்டின் ஜீவியம், அந்த உபதேசம் உங்களுக்கு தெரிகிறதா? தெய்வீக சுகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை மட்டுமல்ல, என் நோய்களை, என்னுடைய துக்கங்களை, என்னுடைய எல்லா வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழுவினால் தொட்டால் சுகமாகுமே. தெய்வீக சுகம், இதெல்லாம் ஒரு தானியம். ஆனா தொபியா வந்தான், இது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டான். இனி கிறிஸ்தவங்களை கேட்டு பாருங்களா, வேறுபாட்டு ஜீவியம் தெரியுமா? என்னையா வேறுபாடு? வயா, நான் பைபிள் எடுக்கிற, பைபிள் படிக்கிற, சர்ச்சைக்கு போறேன். சரி, உலகத்தினுடைய காரியங்களை ஜெயிக்கணுமே, ஜெய ஜீவியம் இல்லாம தோற்று போகிறாயா? அதெல்லாம் கத்ததான். நான் என்ன பண்றது? ஜெய ஜீவியம் இல்லை. 1000 வருட அரசாட்சியை பத்தி இல்லை. உயிர் தேடுதலை குறித்தான ஒரு உபதேசம் தெரியல. இதெல்லாம் தொபியா உங்களுக்குள் இருந்து வெளியே தூக்கி போட்டான். வசனத்தின்படி உபதேசத்தின் மீது ஒரு வைராகியம் இருக்கணுங்க. வேத புத்தகத்தின் மீது ஒரு வைராகியம், உபதேசத்தில் ஒரு வைராகியம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 5வதாக, அந்த அறைக்குள் 5வதாக எது இருந்தது? திராட்சை ரசம் இருந்தது. திராட்சை ரசம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? சங்கீதம் 4:7, அந்த திராட்சை ரசம் பெருகி இருந்தால் சந்தோஷம். அப்போ திராட்சை ரசம் என்பது சந்தோஷத்தை குறிக்கிறது. சங்கீதம் 104 15வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். திராட்சை ரசம் சந்தோஷம், திராட்சை ரசம் மகிழ்ச்சி. ரோமர் 14:14, தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். பிரியமானவர்களே, உண்மையான ஒரு தேவ பிள்ளைக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கணும். ஒரு காலத்துல நீங்க களி கூர்ந்து வாழ்ந்தீர்கள், மகிழ்ந்தீர்கள். இப்பொழுது தெய்வீக சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாதபடினால்தான் மனிதன் இன்றைக்கு ஆத்துமா சந்தோஷத்தை நாடுகிறது. டிவியை பார்க்கிறது, சீரியலை பார்க்குது, எங்காவது சுத்தி வரலாமா, என்ன சந்தோஷம் இல்லை அவனுக்குள்ள. உலக பிரகாரமான சந்தோஷத்தை நாடுகிறான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது, இயேசு நமக்குள் இருக்கும்போது திராட்சை ரசமாகிய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒப்புக்கொடுங்க. உங்களுக்குள்ள தெய்வீக சந்தோஷம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு நான் போக மாட்டோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 6வதாக, கடைசியாக, அந்த அறைக்குள் என்ன இருந்தது? எண்ணெய், ஆயில் இருந்தது. இந்த ஆயிலை எதுக்கு நான் ஒப்பிடலாம்? கிருபைக்கு ஒப்பிடலாம். நேரம் இல்லை, சுருக்கமா முடிக்கிறேன். யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதனால சகிப்புத்தன்மை இல்லை, டென்ஷன் ஆகுறாங்க. அநேகர் ஆச்சரியமான ஒரு கிருபையை, பேச்சிலே வெளிப்படும் கிருபையை இழந்து கோபக்காரர்களாக இருக்கிறார்கள். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலனை குறிக்கிற, தேவ பரிசுத்தம் கொடுக்க பலனை. இதுதான் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை. இந்த தொபியா எதிராளி உள்ளே வந்து இந்த 6 காரியங்களை வெளியே தூக்கி போட்டான். நான் உங்களை கேட்கிறேன், கிருபை இருக்கா?
தேவனுடைய பலன் இருக்கா? பணத்தை நம்பாதீங்க. பணத்தை பலத்தையோ, நண்பர்களுடைய பலத்தையோ, சொந்தக்காரர்கள் பலத்தையோ, அரசியல்வாதியுடைய பலத்தையோ நம்பாதீங்க. கர்த்தருடைய பலத்தை நம்புங்க. இந்த நெகேமியா இதை கண்டு மிகவும் மனம் அடிந்து அவைகள் எல்லாத்தையும் தூக்க போடுறான். எவைகளை? தொபியாவுடைய பனிமுட்டுகள். தொபியாவுடைய பனிமுட்டுகள் என்று சொன்னால் அவனுடைய சுபாவத்தை காட்டுகிறது. அவனுடைய சுபாவம் என்ன? உள்ள ரூமுக்குள்ள என்னென்ன இருக்கு அவன் பொருள்? நெகேமியா 4:3 4வது வசனத்துல மற்றவர்களை அவமதிப்பது. இன்றைய சபையிலே பாருங்களா, இவன் தான் உயர்ந்த மாதிரியும், இவன் தான் படிச்ச மாதிரியும், இவன் தான் யோக்கிய மாதிரியும், மற்றவனுக்க ரொம்ப ஒரு மட்ட ரகமா நினைப்பது. அதெல்லாம் தொபியாவினுடைய ஆவி. நிந்திப்பது. இரண்டாவதாக தொபியாவினுடைய சுபாவம் என்ன? மனமடி உண்டாக பேசுவது. எக்கரை பண்ண மாட்டான், தைரியப்படுத்த மாட்டான். நடக்காதுங்க, முடியாதுங்க, தேராதுங்க, வாய்க்காதுங்க, இப்படியே பேசுவான். தொபியாவுடைய பனிமுட்டை என்ன? வசனம் 8 படிச்சு பாருங்க. யுத்தம் பண்ணி தடுப்பது, சண்டை போடுற சுபாவம். சபையில நிறைய விசுவாசம் சண்டை போடுற சுபாவம். 4வது தொபியாவுடைய பனிமுட்டை என்ன? நெகேமியா 6ஆம் அதிகாரம் மற்றவர்களை பயமுறுத்துவது. த்ரெட்னிங். எனக்கு அவன் தெரியும், இவன் தெரியும், இது தெரியும், இந்த ஏரியா தெரியும். யாருக்கா பயப்படாதீங்க. நெகேமியா 6:13 அவகீர்த்தி, ஈவில் ரிப்போர்ட், தேவையில்லாத காரியத்தை குறித்து பேசுவது. இதுதான் தொபியாவுடைய. இந்த தொபியாவுடைய கேரக்டர் இருக்கா? தூக்கி போடுங்க. நெகேமியா உள்ள நீங்க கூப்பிட்டீங்கன்னா, இயேசு உள்ள கூப்பிட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியை உள்ள கூப்பிட்டீங்கன்னா, அவர் நமக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட தொபியாவினுடைய கேரக்டர்களை தூக்கி போடுவார். இன் அதர் வேர்ட்ஸ், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும்போது என்னுடைய இருதயத்தை சுத்தம் செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். 2 கரங்களை உயர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்கிற நெகேமியா எனக்குள் இருங்க. நீங்க எனக்குள் இல்லைன்னா எதிராளி வந்துடுவான், தொபியா வந்துடுவான். அந்த தொபியா வந்துட்டா அவனுடைய சுபாவங்கள் எனக்குள் வந்துடும். நான் மிருகதனமாக மாறிவிடுவேன். நான் பரலோகத்துக்கு போக முடியாது. வேத வசனத்தை நான் டெய்லி வாசிப்பேன். ஆவியிலே நான் நிரம்புவேன். 2 கரங்களை உயர்த்தி